ஓம் சாந்தி. 9/9/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளை தங்கள் மீது தாங்களே கருணை காட்ட வேண்டும். படிப்பில் தீவிரமாக முன்னேறி செல்லுங்கள். எந்த ஒரு விகர்மத்தையும் கூட செய்து தங்களது ரெஜிஸ்டர் பதிவேட்டினை கெடுத்து கொள்ளாதீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. கேள்வி: இந்த உயர்ந்த படிப்பில் தேர்ச்சி பெறுவதற்கான முக்கியமான எந்த அறிவுரை கிடைக்கிறது? அதற்காக எந்த விஷயத்தில் விசேஷ கவனம் தேவை? பதில்: இந்த படிப்பில் தேர்ச்சி பெற வேண்டும் என்றால் கண்கள் மிக மிக தூய்மையானதாக இருக்க வேண்டும். ஏனெனில் இந்த கண்கள் தான் ஏமாற்றுகின்றன. பாபா நேற்று கூட சொன்னார், சூதாசனுடைய உதாரணம் கூட சொன்னார்ல. அவர் இந்த கிருஷ்ணரை பார்த்த கண்ணை எடுத்துட்டாரு. அந்த மாதிரி கண்ணை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, பார்வையை மாத்துங்கன்னு பாபா சொன்னாரு. ரொம்ப தூய்மையானதாக இருக்கணும்ன்றாரு. எல்லாரையும் பார்க்கும்போது ஆத்மாவை பார்க்கணும். இவையே குற்றமுடையதாக ஆகிறது. சரீரத்தை பார்ப்பதால் தான் கர்மேந்திரியங்களில் சஞ்சலத்தன்மை வருகிறதுன்ட்டு பாபா சொல்றார். எனவே கண்கள் ஒருபோதும் கிரிமினலாக இருக்கக்கூடாது. தூய்மையானவர்களாக ஆவதற்கு சகோதர சகோதரி என்ற உணர்வுல இருங்க. அப்ப எல்லாருமே நம்ம பிகேஸ் சகோதர சகோதரி அந்த உணர்வுல இருக்கும்போது தூய்மையாயிடுவோம். நினைவு யாத்திரை மீது முழுமையான கவனம் கொடுங்கன்ட்டு பாபா சொல்றாரு. பாபா நினைக்கிறதுல முழுமையான கவனம் கொடுக்கணுன்றாரு. பாடல்: மனிதனே பொறுமையாக இரு. ஓம் சாந்தி. யார் கூறினார்? எல்லையில்லாத தந்தை எல்லையில்லாத குழந்தைகளுக்கு கூறினார். எப்படி ஒரு மனிதர் நோயிற்றிருக்கும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக இருங்கள், உங்களது எல்லா துக்கங்களும் நீங்கி போயிடும் என ஆறுதல் சொல்வது போல இப்ப பாபா நமக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு? பொறுமையா இருக்க சொல்றாரு. இப்ப யாருக்கா உடம்பு சரியில்லைன்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க, சரியாயிடும் சரியாயிடும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பாபா இன்னும் கொஞ்ச காலம்தான், இப்ப சிருஷ்டி மாறப்போகுது அப்படின்ட்டு சொல்றாரு. பொறுமையா இருக்க சொல்றாரு. அவரை குஷியில் கொண்டு வருவதற்காக ஆறுதல் அளிக்கப்படுகிறது. இப்போது அதுவோ எல்லைக்குட்பட்ட விஷயங்கள், இது எல்லையில்லாத விஷயங்கள். இவருக்கு சிவபாபாவுக்கு எவ்வளவு ஏராளமான குழந்தைகள் இருப்பார்கள். எல்லோரையும் துக்கத்திலிருந்து விடுவிக்க வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. இதுவும் குழந்தைகளாகிய நீங்கள் தான் அறிந்துள்ளீர்கள். நீங்கள் மறக்க கூடாது. அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் அவர்தான் ஆவார். எனவே இதன் பொருள் அனைவரும் துர்க்கதியில் இருக்கிறாங்க என்பதாகும். இப்ப சத்கதி கொடு அப்படின்னு கேட்கிறோம்னா அப்ப நம்ம துக்கதியில இருக்கிறோம் தானே அர்த்தம்ன்றாரு. முழு உலகத்தின் மனிதர்கள், அதிலும் கூட குறிப்பாக பாரதம் தான் இப்ப துர்க்கதியில் இருக்கின்றார். பொதுவாக உலகம் என்று சொல்லப்படுகிறது. ஆனா மற்ற பாரதோட மற்ற நாடுகள்லாம் கூட கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா குறிப்பா பாரதம் தான் துர்க்கதியில இருக்குதுன்றாரு. துக்கமா இருக்குது. குறிப்பாக நீங்கள் சுகதாமம் செல்வீர்கள், மற்ற எல்லோரும் சாந்தி தாமம் சென்று விடுவார்கள். உண்மையில் நாம் சுகதாமத்தில் இருக்கும்போது மற்ற தர்மத்தினர் சாந்தி தாமத்தில் இருந்தார்கள் என்பது புத்தியில் வருகிறது. பாபா வந்திருந்தார், பாரதத்தை சுகதாமமாக ஆக்கியிருந்தார். எனவே விளம்பரம் கூட இது போன்று செய்ய வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. ஒவ்வொரு 5000 வருஷங்களுக்கு பிறகு நிரக்கார் சிவபாபா வருகிறார் என்பதை புரிய வைக்க வேண்டும். எல்லாருக்கும் புரிய வைக்கணும். அவர் அனைவரின் தந்தை ஆவார். மற்ற எல்லோரும் சகோதரர்கள் ஆவார்கள். அவர் தான் அப்பா, மற்றவங்க எல்லாரும் பிரதர்ஸ். நம்ம எல்லாருமே ஆத்மா, சகோதரர்கள் தான் தந்தையிடமிருந்து ஆசி பெறுவதற்காக முயற்சி செய்யறாங்க. இப்ப நம்ம எல்லாருமே வரோம்னா பாபாட்ட முரளி கேட்கறது, ஆட்சி அடையறதுக்கு எல்லாம் முயற்சி செய்யறாங்க. அப்படின்ட்டு தந்தைமார்கள் புருஷார்த்தம் செய்கிறார்கள் என்பதால், அதாவது நானே கடவுள்னு சொல்லிக்கிறாங்களே, அப்ப நானே தந்தைன்னு அர்த்தம். இப்ப எல்லாரும் தந்தையா? எல்லாரும் சகோதரர்கள் தான். எல்லாரும் தந்தைமார்கள் கிடையாது. தந்தைமார்கள் புருஷார்த்தம் செய்கிறார்கள் என்பதால் எல்லோரும் தந்தைகளாகிவிட்டார்கள் என்றால் பின் ஆஸ்தி யாரிடம் பெறுவார்கள் சொல்றாரு. இப்ப நானே கடவுள்னு சொல்றாங்களே, அப்ப அவங்களும் கடவுள்னா அப்ப எல்லாருமே அப்பாவாயிட்டா அப்புறம் ஆஸ்தி யார்கிட்ட கிடைக்கும்? வேற அப்பான்றவர் ஒருத்தர் தானே, ஒருத்தவங்கள்ட்ட தானே ஆஸ்தி கிடைக்கும். சகோதரர்களிடம் இருந்தான்னு கேட்கிறாரு. இப்படியோ ஆக முடியாது. எல்லாருமே கடவுளாக முடியாது. இதுவும் மிகவும் சுலபமான விஷயம் என்று இப்போது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. சத்தியுகத்தில் ஒரே ஒரு தேவி தேவதா தர்மம் இருக்கும். மற்ற எல்லா ஆத்மாக்களும் முக்தி தாமத்துக்கு போயிடுவாங்க. உலகத்தின் சரித்திரம் போகலும் மீண்டும் நடைபெறுகிறது என்று சொல்றாங்க. எனவே அவசியம் ஒரே ஒரு சரித்திரம் போகலும் தான் இருக்கும். அதுதான் திரும்பவும் நடைபெறுகிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. கலியுகத்துக்கு பின் சத்தியுகம் வரும். இரண்டிற்கும் நடுவில் சங்கமேகம் கூட அவசியம் இருக்கும்ட்டு பாபா சொல்றாரு. கலியுகம் முடிஞ்ச பிறகு கண்டிப்பா சொர்க்கம் வரும். ஆனா இந்த சொர்க்கம் வர்றதுக்கு முன்னாடி சங்கமயுகம் கண்டிப்பா இருக்கும். இதற்கு சுப்ரீம் புருஷோத்தம கல்யாணக்கார யுகம் என்று கூறப்படுகிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. இப்போது உங்களது புத்தியின் பூட்டு திறந்துருச்சு. எனவே இதுவும் மிகவும் சுலபமான விஷயம் என்று புரிஞ்சிட்டீங்க. புது உலகம் மற்றும் பழைய உலகம்ட்டு சொல்லப்படுது. பழைய விருட்சத்தில் அவசியம் நிறைய இலைகள் இருக்கும். அதாவது அந்த பழைய உலகம்னா அந்த பழைய மரத்துல நிறைய இலை இருக்கும். புது செடியில கொஞ்சம் கொஞ்சம் இலை தானே இருக்கும். அது சதோ பிரதானமான உலகமாகும். அது மாதிரி சொர்க்கத்துல கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, பழைய உலகத்துல நிறைய பேர் இருப்பாங்கன்றத சொல்றாரு. இதே தமோ பிரதானம் என்று சொல்லுவாங்க. இப்ப இருக்கிற உலகம் தமோ பிரதானம் சொல்றாரு. உங்களுடையது கூட நம்பர் பிரகாரம் புருஷார்த்தத்துப்படி புத்தி
புத்தியின் பூட்டு திறந்திருக்குது. இப்போ பிகேஸ் கூட நம்ம எல்லாரும் வந்து ஒன் பை ஒன்னா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். நம்மளோட புத்தி பூட்டு கூட அப்படியே ஒன் பை ஒன்னா திறக்குது. ஏனெனில் எல்லோரும் சரியான முறையில் தந்தையை நினைவு செய்வதில்லை, எனவே தாரணையும் ஆகிறது இல்லைன்றாரு. சரியா கடவுளை புரிஞ்சுக்கிறது இல்லை. அதனாலதான் வாழ்க்கையில அவரை நினைச்சாதானே பாவம் அழியும். வாழ்க்கையிலயும் அவர் சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞானம் வந்து தாரணை ஆகிறது இல்லைன்றாரு. தந்தையோ புருஷார்த்தம் செய்விக்கிறார், ஆனா பாபாவும் நம்மளை முயற்சி செய்ய வைக்கிறார். ஆனால் அதிர்ஷ்டத்தில் இல்லை நிறைய பேருக்குன்றாரு. நாடகப்படி யார் நல்ல முறையில் படிப்பாங்களோ கற்பிப்பாங்களோ தந்தைக்கு உதவியாளர் யார் ஆவாங்களோ ஒவ்வொரு நிலையிலும் அவங்களே தான் போயிட்டு உயர்ந்த பதவி அடைவாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. பள்ளிக்கூடத்தில் கூட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க நம்ம எவ்வளவு மார்க்குடன் பாஸ் ஆகும்ட்டு புரிஞ்சிருப்பாங்கல்ல. நான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பேன், செகண்ட் மார்க் எடுப்பேன், அந்த மாதிரி தான் இங்கேயும்ன்றாரு. தீவிர முயற்சி செய்பவர்கள் தீவிர வேகத்துடன் செய்வார்கள்ட்டு பாபா சொல்றாரு. தீவிர புருஷார்த்தம் செய்யறவங்க டக்கு டக்குன்னு மாறிடுவாங்க. ஸ்ரீமத் படி உடனே நடக்க ஆரம்பிச்சிடுவாங்க. எப்படியாவது பாஸ் ஆகிட விடும் என்பதற்கு தனி ஆசிரியர் கூட வைக்கிறாங்க இல்லையா, சில டியூஷன் வச்சு படிப்பாங்க. இங்கு கூட அதிவேகத்தில் முன்னேறி செல்ல வேண்டும். தங்கள் மீது தாங்களே இப்ப கருணை காட்ட வேண்டும்ன்றாரு. நான் இப்பதான் பிக் ஆயிருக்கேன், இப்பதான் வந்திருக்கேன்லாம் நினைக்காதீங்க, ஃபாஸ்டா முன்னேறி போகணும், ஏன்னா டைம் இல்லைன்றாரு. இப்போது சரீரம் விட்டால் இந்த நிலையில் எந்த பதவி அடைவீர்கள் என்று பாபாவிடம் யாராவது கேட்டால் பாபா சட்டு என்று சொல்லிடுவார். இப்போ நம்ம சரீரம் விடுறோம் இன்னைக்குன்னா நம்ம என்ன பதவி அடைவோன்ட்டு பாபா டக்குன்னு சொல்லிடுவாராம். ஏன்னா எல்லாமே தெரியுது இல்லையா, ஆத்மா மட்டும் வெளியே வரும். ஆத்மால பர்சன்டேஜ் பார்ப்பாரு, எந்த அளவுக்கு காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரம் ஃபுல்லா போயிடுச்சா, ஃபுல்லாக க்ளீன் ஆயிடுச்சான்னு பார்ப்பாரு. அவ்வளோதான். ஆத்மா க்ளீன் ஆயிடுச்சுன்னா நல்ல பதவி, க்ளீன் ஆகலை இன்னும் விகாரம்லாம் ஒட்டிட்டு இருக்குதுன்னா பதவி குறைஞ்சிரும். இதுவும் மிகவும் சுலபமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகுன்றாரு. அதான் ரொம்ப ஈஸி, நமக்கே தெரியும். நம்ம இப்போ சரண விட்டால் என்ன பதவி அடையோன்னு நமக்கே சுயம் உங்களுக்கே தெரியும்னு சொல்லியிருக்காரு பாபா. அப்புறம் பாபா சொல்ல மாட்டாரா, ஈஸியாக சொல்லிடுவாரு. எப்படி எல்லைக்குட்பட்ட மாணவர்கள் புரிந்து கொள்கிறார்களோ அது போல எல்லையில்லாத மாணவர்கள் கூட புரிந்து கொள்ள முடியும்ட்டு பாபா சொல்றாரு. இப்போ நம்மளால நமக்கே தெரியும் நம்ம என்ன பதவி அடையும். இது வரைக்குமே சுயராஜ்ய அதிகாரியே ஆகலை, நம்ம சொல்ற பேச்சு நம்ம மனசே கேட்க மாட்டுது, சுத்தி இருக்கிறவங்க கேட்க மாட்டாங்கன்னா இன்னும் சுயராஜ்ய அதிகாரியே ஆகலைன்னா இப்போ நம்ம பிரஜையா தான் ஆகும் இல்லையா. சொர்க்கத்துல போய் பிரஜையா தான் ஆகும், ராஜாவா ஆக மாட்டோம், பிரஜையா ஆகும். அதனாலதான் அதுக்காக தான் யோகா பண்ண சொல்றாரு. யோகா பண்ண நம்ம ராஜாவா ஆக முடியும். அதனால இப்ப தன்னிடம் அடிக்கடி இந்த தவறுகள் ஏற்படுகின்றன என்றார். நமக்கே தெரியும் நம்ம என்னென்ன தப்பு பண்றோம்ட்டு சொல்றாரு பாபா. விக்கிரமம் ஆகிறது என்பதை புத்தி மூலமாக புரிந்து கொள்ள முடியும். நமக்கே தெரியும் நம்ம வந்து கோவப்படுறோம், நம்ம என்னென்ன பண்றோன்றது நமக்கே தெரியும்ன்றார். ரெஜிஸ்டர் கெட்டு விட்டது என்றால் அதன் பலனும் முடிவும் கூட அவ்வாறே தான் கிடைக்கும்ன்றாரு. இப்போ நம்ம டெய்லியுமே நடிப்பு வந்து பதிவாயிட்டே வருது. நம்ம என்ன நடிக்கிறோம், நம்மளுடைய நடத்தை மாறுதல் அடைஞ்சிட்டே வருது. இதுல வந்து நம்மளுடைய நம்ம என்ன பண்றோமோ அது அப்படியே ரெக்கார்ட் ஆகுது ஆத்மால. சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆகுற மாதிரி ஆத்மால ரெக்கார்ட் ஆகுது. அதனால அதோட முடிவு கூட அவர் தான் கிடைக்கும்ன்றாரு. எப்படி நம்ம இருக்கிறோமோ அது மாதிரி தான் நமக்கு பதவி கிடைக்கும். ஒவ்வொருவரும் தங்கள் ரெஜிஸ்டரை இப்போ வைக்க வேண்டும். பார்க்க போனால் நாடகப்படி எல்லாமே நாடகத்தில் பதிவாகிறதுன்றாரு. அதாவது நம்ம சார்ட் வைக்கிறது கூட பதிவாகி இருக்குது. சார்ட் வைக்கணும்னு இருந்தால் நம்ம வந்து சார்ட் வைப்போம், இல்லைன்னா வைக்க மாட்டோம். எல்லாமே ட்ராமாவில் பதிவாகுது. நமது ரெஜிஸ்டரோ மிகவும் மோசமாக உள்ளது என்ற சுயம் தாங்களே கூட புரிஞ்சிருக்கிறாங்க. புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் பாபா கூட நமக்கு சொல்ல முடியுன்றாரு. நமக்கே தெரியும் நம்ம வந்து நடத்தை எப்படி இருக்கு, நம்ம ரெஜிஸ்டர் மோசமாக இருக்குன்னு நமக்கே தெரியும்னு சொல்லி பாபா சொல்றார். பள்ளிக்கூடத்தில் ரெஜிஸ்டர் ஆகியவை எல்லாமே வைக்கப்படுகிறது. இது பற்றிய உலகத்தில் யாருக்குமே தெரியாது. பெயரே கீதா பாடசாலை என்பதாகும். இது வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி, அதனால இங்கேயும் ரெஜிஸ்டர் பாபா வைக்க சொல்றாரு. வேத பாடசாலை என்று ஒருபோதும் இதை சொல்ல மாட்டாங்க. வேதம் உபநிஷதங்கள் விரதங்கள் ஆகிய எவற்றையும் பாடசாலை என்று சொல்ல மாட்டாங்க. பாடசாலையில் லட்சியம் இருக்கும்ன்றாரு. அந்த வேத உபநிஷதங்கள் படிக்கிறவங்கள்ட்ட லட்சிய நோக்கம்லாம் இருக்காது. அவங்க ஏதோ ஸ்லோகன் சொல்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. தாம் மாறணும்னு நினைக்க மாட்டாங்க. எங்கேயும் மாற்றம்லாம் ஏற்படாது. போவோம் வருவோம், வீட்டில் எப்பயும் போல இருப்போம், அவ்வளவுதான். ஆனா இங்க வந்து நமக்கு லட்சியம் இருக்குது. நாம் வருங்காலத்தில் இது போல ஆகிவிடுவோம் என்று நமக்கு லட்சியம் இருக்குது. யாராவது நிறைய வேத சாஸ்திரம் படிக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு கூட பட்டம் கூட கிடைக்கிறது, வருவாய் கூட அவங்களுக்கு ஆகிறது. ஏன்னா அதை வச்சு சம்பாதிக்கிறாங்க. ஒரு சிலரும் நிறைய வருவாய் அடைகிறார்கள். ஆனால் அது ஒன்றும் அழியாத சம்பாத்தியமே அல்லன்றாரு. இப்ப வேத சாஸ்திரம் படிக்கிறதுனால அது வந்து நமக்கு அடுத்த பிறவில வராது, அதை வச்சு நம்மளால சம்பாதிக்க முடியாது. அந்த பிறவிக்கு வேணா சம்பாதிக்கலாம், அது கூடவே வருவதில்லை. இந்த உண்மையான வருமானம் கூடவே செல்லக்கூடியது. ஆனா பாபா கிட்ட இப்ப நம்ம படிக்கிற ஞானம் இது வந்து எப்பேற்பட்ட ஞானம், இது ஞான கடலே வந்து கொடுக்குற ஞானம் நம்ம கூடவே 21 பிறவிக்கு அதுக்கும் மேல பிறவிகளுக்கும் நம்ம கூடவே வருது. மற்ற எல்லாமே அழிஞ்சு போயிடுது. நம்ம எல்லாரும் வெறுங்கையோட தான் போவாங்க. நம்ம மட்டும் தான் இந்த ஞானத்தினோட ஆத்மா பறந்து போவோம். இது எல்லாமே புத்தியில ஸ்டோர் ஆகுது, பிரெயின்ல ஸ்டோர் ஆகல. பிரெயின் உடல்ல இருக்கு, அது அழிஞ்சு போயிடும்.
மூளை வந்து உடல்ல தான் இருக்கு, ஆனால் அது அழிஞ்சு போயிடும். ஆனால் வந்து ஆத்மால தான் எல்லாமே ஸ்டோர் ஆகுது. ஆத்மால மனசு புத்தி சம்ஸ்காரம் இருக்கு, அது புத்தியில தான் இந்த ஞானம் போய் ஸ்டோர் ஆகுது. ஆத்மா பறந்து போகும்போது இந்த ஞானத்தோட தான் போக போகுது. மற்றபடி இந்த உடல் மூளை மனசு இந்த ஹார்ட் எல்லாம் இங்கேயே அழிஞ்சு போயிடும். நாம் நிறைய நிறைய வருமானம் அடைந்து கொண்டிருக்கிறோம் என்று குழந்தைகளாகிய நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. நாம் உலகுக்கு அதிபதியாக ஆக முடியும். சூரிய வம்ச பரம்பரை என்றால் அவசியம் குழந்தைகள் சிம்மாசனத்தில் அமர்வாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் பரம்பரை சூரிய வம்சம், லட்சுமி நாராயணன் பரம்பரை. அவங்க அந்த மாதிரி இப்போ அந்த அளவுக்கு ஸ்ரீமதிங்க நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தோம்னு நினச்சிக்கோங்களேன், கண்டிப்பாக லட்சுமி நாராயணனுடைய பரம்பரை போய் சிம்மாசனத்தில் உட்காருவோன்றாரு. மிகவும் உயர்ந்த பதவி ஆகும். நாம் புருஷார்த்தம் செய்து ராஜ்ய பதவி அடைவோம் என்பது உங்களுக்கு கனவிலும் கூட இருக்கவில்லை தானே? நம்ம எங்கேயோ ஒரு மூலையில கடந்தோம், கடவுளே கடவுளேன்னு கத்தின்னு கடந்தோம். ஆனால் பாபா நம்மளை கூட்டு வச்சு கிளாஸ் எடுக்கிறாரு. நம்ம நினைச்சு கூட பார்த்தோமா? கனவுல கூட நினைக்கல நம்மளாம் சொர்க்கத்துக்கு போவோன்னே நினைக்கல. அப்புறம் வேற ராஜ்ய பதவி வேற அடைவீங்கன்னு சொல்றாரு. இதெல்லாம் கனவுல கூட நினைச்சு பார்க்கலன்றார். இது ராஜயோகம் என்று கூறப்படுகிறது. அது உலகிய படிப்பு, வழக்கறிஞர் மற்றும் மருத்துவருக்கானதாகும். அந்த படிப்பு வந்து வக்கீல் ஆகுறாங்க, டாக்டர் ஆகுறாங்க. படிப்பு மற்றும் படிப்புபவர் நினைவு இருக்கும் இல்லையா? எல்லாருக்குமே அந்த படிப்பு ஞாபகம் இருக்கும். யார் சொல்லி கொடுக்குறாங்களோ அது ஞாபகம் இருக்கும். அதே மாதிரிதான் இங்கேயும் பாபா தான் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. பாபா ஞாபகம் இருக்கணும், படிப்பு ஞாபகம், ஞானமும் ஞாபகம் இருக்கணும். இங்கும் இது எளிதான நினைவாகும். நினைவில் தான் உழைப்பே இருக்குது. பாபா நினைக்கிறதுல தான் உழைப்பே இருக்குது. முரளி படிக்கும்போது பாபா ஞாபகம் வரும், மற்ற டைம்ல மறந்துடும். தன்னை ஆத்மாபிமானியாக உணர வேண்டியே இருக்குதுன்ட்டு பாபா சொல்றாரு. இப்போ நீங்க இந்த உடலே கிடையாது, நீங்க ஆத்மா. இந்த உடல் அழிஞ்சிடும். நான் ஆத்மான்றதான் அந்த பயிற்சி, அதை உணரணுன்றாரு. ஆத்மாவில் தான் சம்ஸ்காரமே நிரம்புது. நம்ம என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுது ஆத்மால. நாங்களோ சிவபாபாவுக்கு பூஜை செய்து கொண்டிருந்தோம் என்று சொல்பவரும் நிறைய பேர் வராங்க. பக்தி செய்றவங்க வந்து என்ன சொல்றாங்க, நாங்க தான் வந்து சிவனுக்கு பூஜை செய்யறோம்ட்டு. ஆனால் ஏன் பூஜை செய்யறாங்கன்றதே அவங்களுக்கு தெரியாது. சிவனுக்கு தான் பாபா என்கிறார்கள். சிவனை தான் தாயும் தந்தையும் நீ ஏன் பாடுறாங்க. வேற யாருக்கும் தந்தை என்று சொல்ல மாட்டாங்க. ஹனுமார் கணேஷ் ஆகியோருக்கு பூஜை செய்யறாங்க. பிரம்மாவுக்கு பூஜையே செய்கிறது இல்லை. அஜ்மீரில் கோயில் இருக்கிறது தான். அங்கு இருக்கும் ஒரு சில பிராமணர்கள் பூஜை செய்து கொண்டிருக்கக்கூடும். மற்றபடி பாடல் ஆகியவை ஒன்றுமே இல்லை. பிரம்மாவுக்கு ஒரு பாட்டு கூட இல்லைன்றாரு, மகிமையும் இல்லைன்றாரு. ஸ்ரீகிருஷ்ணருக்கு லட்சுமி நாராயணனுக்கு எவ்வளவு மகிமை பாடல்கள் இருக்குது. பிரம்மாவின் பெயர் இல்லை, ஏனெனில் பிரம்மாவோ இச்சமயம் கருமையாக இருக்கிறார் இல்லையா? அதனால அவருக்கு அந்த அளவுக்கு புகழ் இல்லை. யார் வெள்ளையா, அதாவது லட்சுமி நாராயணன் கிருஷ்ணருக்கு தான் மகிமை இருக்குது. ஏன்னா அவங்க மாறி போனவங்க இல்லையா? பின் தந்தை வந்து இவரை சிக்காரம் தத்தெடுக்கிறார். சிவபாபா வந்து பிரம்ம பாபாவை தத்தெடுக்கிறார். இதுவும் மிக எளிதான விஷயம். எனவே தந்தை குழந்தைகளுக்கு பல்வேறு விதங்களில் இப்போ புரிய வைக்கிறார். சிவபாபா நமக்கு கூறிக்கொண்டிருக்கிறார் என்பது புத்தியில் இருக்கட்டும். எப்பயுமே ஞானத்தை கேட்கும்போது பாபா தான் சொல்றாரு. அவர் தந்தையும் ஆவார், ஆசிரியரும் ஆவார், குருவும் ஆவார்ன்ட்டு பாபா சொல்றார். சிவபாபா ஞான கடல் நமக்கு படிப்பிக்கிறார். இப்போது குழந்தைகளாகி நீங்க திக்காலதரிசி ஆகிருக்கீங்க. 3 காலத்தையும் உணர்ந்தவங்களா இருக்கீங்க. நேற்று என்ன நடந்தது, இன்னைக்கு என்னவா இருக்கும், நாளைக்கு என்னவா ஆக போறோம், எல்லாமே நமக்கு தெரியும். ஞானத்தின் 3வது கண் உங்களுக்கு கிடைக்கிறது. ஆத்மா அழியாததாகும் என்பதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆத்மாக்களின் தந்தையும் அழிவில்லாதவர் ஆவார். நமக்கு அழிவில்லை, கடவுளுக்கும் அழிவில்லை. ஏன்னா கண்ணால பார்க்கறதுலாம் அழிஞ்சிரும். கண்ணால பார்க்க முடியாதது ஆத்மா. அதனால உயிர் எப்படி போகுதுன்ட்டு டாக்டருங்கெல்லாம் உட்காந்து அதை பார்க்கறதுக்கு, சோல் எப்படி போகுதுன்னு பார்க்கறதுக்கு டப்பாலாம் வச்சு அடைச்சி வச்சு அந்த டெட் சாக போறவங்களை அடைச்சி வச்சுலாம் ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. அப்ப கூட அந்த உயிர் எப்படி போகுதுன்னு தெரியல, அது போயிடுச்சு. அது மாதிரி உயிரையும் கண்ணால பார்க்க முடியாது. உயிரோட கடவுளை அப்பா, பரம்பிதா பரமாத்மா, அவரையும் பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க 2 பேரும் அழியாதவங்க. இதுவும் உலகத்துல யாருக்கும் தெரியாது. அது நம்ம அழிய மாட்டோம். நமக்கு மரணம் இல்லை, நம்ம ஆத்மா இந்த உடல்ல அழியக்கூடியதுன்றதை யாரும் புரிஞ்சுக்கிறதில்ல. அவர்களும் அனைவரும் பாபா எங்களை பதித நிலையிலிருந்து பாவனமாக ஆக்குங்கள் என்று அழைக்கிறாங்க. அப்படின்ற உலகத்தின் சரித்திரம் புகழும் பற்றி வந்து கூறுங்கள் என்பதில்லை. இதுவும் தந்தை சுயம் வந்து நமக்கு சொல்றாரு. பாபா நம்மளை காப்பாற்ற சொல்லி நம்ம கூப்பிட்டோம், பதித நிலையிலிருந்து தூய்மையாக்குங்க, வாங்க காப்பாத்துங்கன்னு. ஆனா நம்ம வந்து எங்களுக்கு இந்த சரித்திரம் பூகோளம் சொல்லுங்கன்ட்டு நம்ம சொல்லலை. ஆனா அவர் வந்து நமக்கு சொல்றாரு. அவருக்கு பாருங்க, நமக்கு நம்ம கேட்டது ஒண்ணு, அவர் செய்யறது எக்ஸ்ட்ராவே நிறையவே செய்யறாரு. இந்த மாதிரி யார் செய்வாங்க? அதுதான் அவர் வந்து கள்ளங்கபடம் இல்லாத பாபா. அவர் வந்து நமக்கு சொல்றாரு, பதித்த நிலையிலிருந்து பாவனமாக மற்றும் பாவன நிலையிலிருந்து பதித்தமாக எப்படி ஆகுறீங்கன்றத பாபா நமக்கு சொல்றாரு. சரித்திரம் எப்படி மீண்டும் நடைபெறுகிறது ஆகிறது, இதையும் பாபா வந்து சொல்றாரு. எல்லா ரகசியத்தையும் புரிய வைக்கிறார். இது 84 பிறவிகளின் சக்கரமாகும். நாம் ஏன் பதிதமாக ஆனோம், பின் பாவனமாக ஆகி எங்க செல்ல விரும்புகிறோம்? மனிதர்களோ சன்னியாசி ஆகியோரிடம் சென்று கேட்பாங்க, மன அமைதி எப்படி கிடைக்கும்? பாபா நமக்கு 84 பிறவி சக்கரம் சொல்றாரு. பதிதமா நம்ம எப்படி தூய்மையா ஆனோம், அப்புறம் திரும்ப நம்ம எப்படி தூய்மையற்றவங்களா ஆகி வந்தோம், இப்ப திரும்ப தூய்மையாகி போகிறோம்.
மனுஷங்க வந்து சன்னியாசிகிட்ட போய் கேட்பாங்க, மன அமைதி நிம்மதி வேணுங்க சன்னியாசியே, சாமியாரே எங்களுக்கு மன அமைதி எப்படி கிடைக்கும்ட்டு. அப்படின்ட்டு நாங்கள் சம்பூர்ண நிர்விகாரி பாவனம் எப்படி ஆகலாம் என்று கேட்க மாட்டாங்க, அமைதி வேணும்னு தான் கேட்குறாங்க உலகத்தார். நான் தூய்மை ஆகணும், நான் பூஜைக்குரியவராக ஆகணும்ன்ற யாரும் கேட்கறதில்ல. இப்படி கூறுவதில் வெக்கம் ஏற்படுகிறது. தந்தை புரிய வைக்கிறார், இப்போது நீங்கள் அனைவரும் பக்திகள் ஆவீர்கள், நான் பகவான் மணமகன் ஆவேன். பாபா ஒருத்தர் தான் மணமகன், நம்ம எல்லா ஆத்மாக்கள் எல்லாரும் மணமகள்கள், நீங்கள் மணமகள்கள் ஆவீர்கள், நீங்கள் எல்லோரும் என்னை நினைவு செய்கிறீர்கள் பாபா சொல்றார். நம்ம எல்லாருமே அவரை தானே நினைக்கிறோம், ஆத்மாக்கள் பரமாத்மா தான் நினைவு செய்து. சாகும் தருவாயில எல்லாரும் கடவுளே கடவுளேன்னு தான் கூப்பிடுறாங்க, இல்லை பக்கத்துல இருக்கிறவங்களையா கூப்பிடுறாங்க, கடவுளேன்னு தான் கூப்பிடுவாங்க, யாரையும் நினைக்க மாட்டாங்க. அப்ப ஆத்மா பரமாத்மாவை தான் நினைவு செய்யுது. பிரியாணி ஆகிய நான் மிகவும் அழகானவன்ட்டு பாபா சொல்றாரு. பாபா ஒரு வழிபோக்கன் மாதிரி வந்திருக்காரு உலகத்துல நம்மளை காப்பாத்துறதுக்காக. அவர் ரொம்ப அழகுன்னு அவரே சொல்லிக்கிறார், நான் மிகவும் அழகானவன்ட்டு அப்படின்னு சொல்றாரு பாபா. ஏன்னா அவர் பிறப்பிறப்புல வர்றதில்ல, விகாரத்துல போறதில்ல, அதனால அழகாவே இருக்கிறாரு. முழு உலகத்தின் மனிதர்களையும் அழகானவர்களாக ஆக்குகிறேன். ஒரு வழிபோக்கன் வந்தாராம், உலகத்தையே அழகாக்கிட்டு போயிட்டாராம். அந்த மாதிரி அவர் வந்து நம்ம எல்லாரையும் அழகானவர்களா ஆக்குறாரு, அதை உலகத்தை கூட அழகாக்குறாரு, தூய்மையாக்கிட்டு போறாரு. ஒரு வீடு அசிங்கமா கிடக்குன்னா அதை க்ளீன் பண்ண எவ்வளவு அழகா இருக்கும். அந்த மாதிரி பாபா வந்து உலகமே ஒரு டர்ட்டியா இருக்கு, அதெல்லாம் க்ளீன் பண்றதுக்கு வந்திருக்காரு, ஃபுல்லா க்ளீன் பண்ணி அழகாக்கிட்டு போக வந்திருக்காரு. சொர்க்கம் தான் உலகத்தின் அதிசயமாகும். இங்க 7 அதிசயங்களை கணக்கெடுக்கிறாங்க. சத்தியுகத்தில் உள்ள ஒரே ஒரு சொர்க்கம் தான் உலகத்தின் அதிசயமாகுன்றார். இங்க தாஜ்மஹால் அது இதுன்னு 7 அதிசயம் கணக்கிடுறாங்க. ஆனா உலகத்தின் பெரிய அதிசயம் என்ன தெரியுமா, சத்தியுகம் தான்றாரு. தந்தையும் ஒருவர் தான், சொர்க்கமும் ஒன்றுதான், அல்லாஹ் ஆஸ்தி, அல்லாவும் ஒருத்தர் தான், சொர்க்கமும் ஒண்ணுதான்றாரு. அவர் படைக்கிற படைப்பும் ஒண்ணுதான், அதை எல்லா மனிதர்களும் நினைவு செய்யறாங்க. அதனாலதான் அல்லாஹ் ஹெவன்னு நினைக்கிறாங்க. இங்க எதுவும் அதிசயம் இல்லை, இப்போது சுகத்தின் நாட்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தைரியம் குழந்தைகளாகிய உங்களுக்கு உள்ளது. இப்ப நம்ம யாரெல்லாம் நிச்சய புத்தி உள்ள குழந்தைகளோ அவங்களுக்கு தெரியும் உலகம் இன்னும் கொஞ்ச நாள் தான் முடிஞ்சிடும், நம்ம சொர்க்கத்துக்கு போக போறோம், அந்த தைரியம் நமக்கு இருக்கின்றார். இந்த பழைய உலகம் விநாசமானால் தான் சொர்க்கத்தின் ராஜ்யமே கிடைக்கும் என்பதை நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க. இப்போது இன்னும் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகவில்லை, இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கு. ராஜ்யம் ஸ்தாபனை ஆகாதனால தான் இந்த விநாசம் வந்து தள்ளி தள்ளி போகுது. பிரஜைகள் உருவாக்கி கொண்டே இருக்கிறாங்க. சேவை எப்படி அதிகரிக்க முடியும், அனைவருக்கும் எப்படி செய்தி கொடுக்கலாம் என்று குழந்தைகள் தங்களுக்குள் கலந்து ஆலோசிக்கிறார்கள். இப்ப பிகேஸ் எல்லாம் சேர்ந்து மீட்டிங் போடுறாங்க, போட்டு எப்படி சேவை அதிகரிக்கிறது, எப்படி எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுன்ட்டு மீட்டிங் போடுறாங்க. தந்தை ஆதிசநாதன தேவதா தர்மத்தின் ஸ்தாபனையை இப்ப பண்றாரு, மற்ற அனைத்தின் விநாசத்தையும் செய்விக்க தான் வந்திருக்கிறார். அப்பேற்பட்ட தந்தையை நம்ம நினைவு செய்யணும் அல்லவா, நம்மளை துக்கத்துல இருந்து விடுவிக்கிறாரு. அப்ப அவரை நினைக்கணும் இல்லையா. அந்த தந்தை நம்மை ராஜ திலகம் பெறுவதற்கு உரிமையுடையவர்களாக ஆக்கி மற்ற அனைத்தையும் விநாசம் செய்வித்து விடுகிறார். இயற்கை சேதங்கள் கூட நாடகத்தில் பதிவாகியுள்ளன. அந்த வெள்ளம் வர்றது, சுனாமி வர்றது எல்லாமே நாடகத்துல இருக்கு. இப்படி எல்லாம் ஆகாமல் உலகத்தின் நாசம் ஏற்பட முடியாதுன்றாரு. ஃபுல் உலகமும் ஒட்டுமொத்தமா அழியணும்னா சுத்தி எல்லாம் அழிஞ்சிடும், பாரதம் மட்டும் ஆளிலை ஷேப்ல வரும். அப்ப அந்த எல்லாமே நடக்கணும்னா கண்டிப்பா அந்த இயற்கை சீற்றம் ஒரு பக்கம் அணுகுண்டு எல்லாமே போடுவாங்க. அதெல்லாம் நடக்காம விநாசம் நடக்காது. ஆனா நம்ம எல்லாரும் கர்மாதி நிலை அடைஞ்சாதான் அது நடக்கும். கர்ம கணக்கு எல்லாரும் பிகேஸ் முடிச்சுட்டு அவங்களோட லைஃப் ஃபுல்லா முடிஞ்சிடும். அவங்க லைஃப் வாழ்க்கையை முடிஞ்சு கடைசியில கர்ம கணக்கெல்லாம் முடிச்ச பிறகுதான் இதெல்லாம் நடக்கும். இப்போது உங்களுடைய பரீட்சை மிகவும் நெருக்கத்தில் இருக்குன்ட்டு பாபா சொல்றாரு. நமக்கு டெஸ்ட் பேப்பர் இருக்குது, அதுதான் நஷ்டமோகா ஸ்மிருதி லப்தா நினைவு சொரூபம் தான் ஆன்சரு. அதாவது கொஸ்டினும் தெரியும் ஆன்சரும் தெரியும், ஆனா வந்து நமக்கு அதாவது எந்த நாள் எப்படி நம்ம வந்து உடலை விட்டு போவோன்றது மட்டும் தெரியாது, டைம் தெரியாது, டேட் தெரியாது. மற்றபடி நமக்கு டெஸ்ட் பேப்பர் ஒண்ணுதான் எல்லாருக்கும். நல்லது நஷ்ட மோகா ஸ்மிருதி லப்தா, அதான் மோகத்தை வென்ற பாபா நினைவுல சரித்த விடணும், எல்லாத்தையும் விடணும். உடம்ப கூட நம்ம வந்து பற்று வைக்க கூடாது. முதல் பற்று உடம்பு மேலதான் இருக்கும். இது என்னுடைய உடல்னு பிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த உடலை விடணும். அந்த நாள் தான் எப்பன்னு நமக்கு தெரியாது. அதுதான் கொஸ்டின் பேப்பர், அதுதான் ஆன்சரும். ஆன்சர் வந்து நஷ்டமோகா ஸ்மிருதி லப்தா, எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா வந்து நமக்கு அந்த ப்ராக்டிஸ் தான் இப்ப பண்ணிட்டு இருக்கிறோம். மரண உலகத்துல இருந்து நல்ல முறையில் எந்த அளவு நீங்க படிப்பீங்க மற்றும் கற்பிப்பீர்களோ அந்த அளவு உயர்ந்த பதவி நீங்க அடைவீங்கன்றாரு. இப்ப நம்ம எந்த அளவுக்கு இப்ப மரண உலகம்தான், இது துக்க உலகம்தான். ஆனா இங்கேயே இருந்துகிட்டு இந்த தாமரை மலர் போல வாழ கத்துக்கணும். எல்லா பிரச்சனையில இருந்து விடுபட்டு பாபா நினைவுல இருந்து படிக்கணும், மத்தவங்க சொல்லி கொடுக்கணும். அந்த அளவுக்கு உயர்ந்த பதவியை அடைவீங்கன்றார் பாபா. ஏனெனில் உங்களுடைய பிரஜைகளை உருவாக்கிடுறீங்க இல்லையா. இப்ப நீங்க புரிஞ்சுட்டு மத்தவங்க சொல்லி மத்தவங்க சொல்றதுனால உங்க பிரஜைகள்லாம் உருவாகிறாங்கன்றார். புருஷார்த்தம் செய்து அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும்.
நீங்கள் புருஷார்த்தம் முயற்சி செஞ்சு நீங்கள் முயற்சி பண்ணாதான் மற்றவங்க சொல்லவே முடியும். நம்மளே ஒன்றும் பண்ணலன்னு நம்ம எப்படி மற்றவங்க போய் சொல்ல முடியும்? முயற்சி செய்து தான் எல்லாருக்கும் நன்மை செய்யணும். தானம் வீட்டிலேருந்து துவங்க வேண்டும், இது நியமமாகும்ன்ட்டு பாபா சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லணும் ஞானத்தை. அப்புறம் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் சொல்லணும். முதலில் நண்பர்கள் உறவினர்கள் பரம்பரையினர் ஆகியோர் தான் வருவார்கள். ஆரம்ப காலத்தில் கூட பிகே ஆனது பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபேமிலியாக சரண்டர் ஆனாங்க. அதுக்கப்புறம் நண்பர்கள்லாம் கூப்பிட்டாங்க, அப்படி தான் வந்தாங்க. இப்போ அதுக்கப்புறம் தான் பொதுமக்கள் வருவாங்க, பின்னால் தான் பொதுமக்கள் வருவார்கள். ஆரம்பத்தில் கூட அவ்வாறே தான் ஆகியது. மெதுமெதுவாக எண்ணிக்கை அதிகமானது. பிறகு குழந்தைகள் தங்குவதற்கு பெரிய வீடு அமைக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் பிகேஸ் 350 பேர் தான் வச்சு பாபா பாலனை பண்ணார். 14 வருஷம் தபஸ்யா. அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு சேவை பண்ணி லண்டன், அமெரிக்கா, ரஷ்யா எங்கெங்கேயோ போயிட்டு தாதி தீதிகள் சேவை பண்ணாங்க. அப்புறம் தான் பொதுமக்கள் நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. அப்புறம் தான் மதுபன் வந்து மதுபனில் கட்ட ஆரம்பிச்சார் பாபா. இப்போ நிறைய கட்டிட்டு இருக்கிறாரு, ஏன்னா குழந்தைகள் அவ்வளோ பேர் வருவாங்க கடைசியில். அதனால தான் பாபா வந்து தங்குவதற்காக பெரிய வீடு அமைக்கிறார். அதுக்காக நம்ம இப்போ உதவி செய்யணும் பாபாவுக்கு. அதற்கு ஓம் நிவாஸ் என்று பெயர் வைக்கப்படுது. ஃபர்ஸ்ட் ஓம் நிவாஸ்னு பெயர் வச்சாரு. குழந்தைகள் வந்து படிக்க முற்பட்டார்கள். இவை எல்லாமே நாடகத்தில் அமைக்கப்பட்டிருந்தது. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பேர் தான் வச்சு பாபா வந்து படிக்க வச்சாரு. ஓம் நிவாஸ் என்ற கட்டடம் கட்டி அதில் வந்து எல்லாரும் படித்தாங்க. இது எல்லாமே ட்ராமாவில் இருக்குது. இது மீண்டும் திரும்ப நடக்கும்ன்ட்டு பாபா சொல்றாரு. இது அடுத்த கல்பம் இதே மாதிரி நடக்கும். இதை யாரும் மாற்ற முடியாது. இந்த படிப்பு எவ்வளவு உயர்ந்ததாகும்? நினைவு யாத்திரையே தான் முக்கியமானது. எல்லாத்த விட முக்கியமானது பாபா நினைக்கிறது தான். முக்கியமாக கண்கள் தான் மிகவும் ஏமாற்றுகின்றன. கண்கள் குற்றமுடையதாக ஆகும்போதே சரீரத்தின் கர்மேந்திரியங்கள் கூட சஞ்சலமாகி விடுகின்றன என்றார் பாபா. பாருங்களேன், இந்த கண்ணு தான் ஃபர்ஸ்ட் தப்பு பண்ணுது. அது பண்ற தப்புனாலதான் உடம்பும் தப்பு பண்ண ஆரம்பிச்சது. உடம்புல இருக்கிற கர்மேந்திரியங்கள் கூட சஞ்சலம் அடையுதுன்றாரு. யாராவது ஒரு நல்ல பெண்ணை பார்த்தார்கள் என்றால் அவ்வளவுதான், அதில் மாட்டிக்கொண்டு விடுகிறார்கள்ன்றாரு. இது போல உலகில் நிறைய சம்பவங்கள் நடக்கின்றன. இக்கால குருவிற்கு கூட குற்றப்பார்வை ஆகிவிடுகிறது. சில குருலாம் இருக்கிறாங்க, அவங்க கூட குற்றப்பார்வை அவங்களுக்கு ஆயிடுது. இங்க குற்றப்பார்வை முற்றிலும் இருக்கக்கூடாது என்று தந்தை சொல்றாரு. ஆனா இங்க பிரம்மகுமாரிகள் இன்ஸ்டிடியூஷன் பொறுத்த வரைக்கும் பாபா நமக்கு பாடம் எடுத்துட்டு இருக்காரு. நமக்கு டெய்லி சொல்லிட்டு இருக்கிறாரு, கண்ணு ஏமாத்தக்கூடாது, குற்றம் எல்லாரையும் ஆத்மாவா பார்க்கணும்ட்டு. சகோதர சகோதரியாகி இருந்தீர்கள் என்றால் பவித்திரமாக இருக்க முடியும். மனிதர்களுக்கு என்ன தெரியும்? அவர்களோ கிண்டல் செய்வார்கள். அவங்க வெளி உலகத்துல இருக்கிறவங்களுக்கு இங்க யார் வந்து பாடம் எடுத்துட்டு இருக்காங்க, இதை கேட்டா ஆத்மா சக்திசாலி ஆகுது, கடவுளே இறைவனே வந்து இதை சொல்லிட்டு இருக்கிறாரு, இது எதுவுமே தெரியாம கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க போய் தூய்மை ஆகிறாங்களாம். ஓம் சாந்தின்னு சொல்லி வர கிண்டல் பண்றாங்க. அந்த வேர்டு என்னன்னு கூட தெரியாது. அந்த பேட்ச் ஒரு காலத்துல கண்ணுல வச்சு பத்திக்குவாங்கன்னு பாபா சொல்லியிருக்கிறாரு. இது எல்லாம் நடக்க தான் போகுது. அப்பதான் புரிஞ்சுக்குவாங்க, கடவுளே வந்து பாடம் எடுத்துருக்கிறாரு, கடவுள் சொல்லி கூட நம்ம திருந்தல பாருன்னு அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. சாஸ்திரங்களிலும் இந்த விஷயங்கள்லாம் இல்லை, இந்த ஞானம் மறந்து போய் விடுகிறது என்று தந்தை சொல்றாரு. சாஸ்திரத்துல இந்த மாதிரி கடவுள் வந்தாரு, பாடம் எடுத்தாரு, பிரம்மா மூலமா பிரம்மா மூலமா படைப்பு, விஷ்ணு மூலமா பாலனை, சங்கரன் மூலமா விநாசன் பாடப்பட்டிருக்கு இல்லையா? இதெல்லாம் உண்மையா நடந்தது அப்படின்ட்டு சாஸ்திரத்துல கூட இல்லை. பிராமணர்களை பத்தி சாஸ்திரத்திலேயே இல்லை. பிராமணர்கள் தூய்மையா இருந்தாங்க, யாகம் படைக்கப்பட்டது, சிவனே வந்து யாகம் வளர்த்தினார், ருத்ர ஞான யஞ்ஞம் படைச்சாரு, அதுல எல்லாரும் சுவாகா ஆயிட்டாங்க, முழு உலகமும் அதுல சுவாகா ஆயிடுச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை. இந்த ஞானம் கூட மறைஞ்சு போயிடுதுன்ட்டு பாபா சொல்றார். பின்னால் துவாபரேகம் முதல் இந்த சாஸ்திரங்களாகவே அமைந்துள்ளன. தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் விக்ரமங்கள் விநாசமாகிடும் என்ற முக்கியமான விஷயத்தை இப்போது தந்தை வந்து சொல்றார். ஒன்றும் இல்லை, பாபா என்ன சொல்றாரு, என்ன நினைங்கன்றார், அவ்வளவுதான். அவரை நினைச்சா நம்ம தலைமையில இருக்க சமயம் நீங்கிடுச்சுன்னா யாரும் நம்மளை எதுவுமே பண்ண முடியாது. தைரியமா நம்ம கிளம்பலாம், தைரியமா சேவை பண்ண முடியும். தங்களை ஆத்மா என்று இப்ப புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி வந்திருக்கிறீங்க. இப்போது மீண்டும் உங்களது ஆத்மா தேவதை ஆகிட்டு இருக்குது. சிறிய ஆத்மாவுக்குள் 84 பிறவிகள் பதிவாகி இருக்குதுன்றார். நம்ம குட்டி ஆத்மா, நம்ம ஆத்மா புள்ளியா இருக்கிறோம், அதுல 84 பார்ட் பிறவிகளின் பார்ட் ஸ்டோர் ஆயிருக்கு. நம்ம தான் தேவதையா இருந்தோம், இப்ப நம்ம வந்து மனுஷன் ஆயிட்டோம், திரும்ப நம்ம தேவதை ஆயிட்டு இருக்கிறோன்றார். அதிசயம் அல்லவா? இப்பேற்பட்ட உலகின் அதிசயம் பற்றிய விஷயங்களை தந்தையை வந்து நமக்கு புரிய வைக்கிறார். இது உலக அதிசயம் தானே, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கடவுளை வந்து புரிய வைக்கிறார். ஒருவருக்கு 84 பிறவிகள், ஒருவருக்கு 50-60 பிறவிகளின் பாகம் கூட இருக்குது. எல்லாரும் 84 பிறவி எடுக்க மாட்டாங்க. சத்தியுக ஆரம்பத்துல வரவங்க 84 பிறவிகள், அப்புறம் பாதியில வரவங்க 60 80 அந்த மாதிரி இப்போ 70 அப்படின்லாம் கூட எடுப்பாங்க. பரம்பிதா பரமாத்மாவுக்கு கூட பாகம் கிடைச்சிருக்குது. அதாவது இது ஒரு டிராமா, இது ஒரு சினிமா மாதிரி, லேட்டஸ்ட் சினிமா. இதுல டைரக்டருக்கு கூட டைரக்டர் ஆஃப் த ட்ராமா வந்து பரம்பிதா பரமாத்மா சிவன் தான், கடவுள் தான் டைரக்டர்.
அவரு கூட ஒரு பாட்டு கிடைச்சிருக்கு. அவரு சங்கமேகத்துல 100 வருஷம் தான் வருவார், கடைசி 100 வருஷம் தான் வர்றார். வந்து பாடம் எடுத்து எல்லா ஆத்மாவையும் மாத்திட்டு போயிடுறாரு. டிராமா அனுசாரம் இது அனாதி அவினாஷி நாடகமாகும். எப்போது ஆரம்பமாகியது எப்போது முடிய போகிறது என்பதை கூட சொல்ல முடியாது. இதுதான் சிதம்பர ரகசியம். சிதம்பர ரகசியம்ன்றது முதலும் இல்ல முடிவும் இல்ல. நடராஜர் டான்ஸ் ஆடுற நடராஜர் டான்ஸ் ஆடல, இந்த நாடகம் சுத்திட்டு இருக்குது. இதுக்கு முதலும் இல்ல முடிவும் இல்ல. சத்தியகம் திரேதாயுகம் துவாபரகம் கலியுகம், திரும்ப சத்தியகம் திரேதாயுகம் துவாபரகம் கலியுகம். இரவு பகல் இரவு பகல். இப்ப பகல் வருது இரவு வருது, இதை வராம பண்ண வைக்க முடியுமா யாராவது? இல்லையே. இரவு வந்ததுன்னா உடனே பகல் வருது, உடனே இரவு வருது. அதே மாதிரிதான் இந்த சிருஷ்டியும் சுத்திட்டே தான் இருக்கும். சத்தியகம் வரும், திரேதாயுகம் வரும், துவாபரகம் வரும், கலியுகம் வரும். இதுக்கு ஒரு முடிவே இல்லை. இது அதாவது அவினாஷி நாடகம், அனாதி அவினாஷி நாடகம், அழிவற்ற நாடகம்ட்டு பாபா சொல்றாரு. ஆதியிலே உருவாக்கப்பட்டது, அனாதியில உருவாக்கப்பட்டது. இதுக்கு வந்து அழிவே கிடையாதுன்றாரு. ஆத்மாவுக்கும் அழிவில்லை, பரமாத்மாவுக்கும் அழிவில்லை, டிராமாவுக்கும் அழிவில்லை. ஏனெனில் இது அனாதி அவினாஷி டிராமா ஆகும். இந்த விஷயங்கள் யாருக்குமே தெரியாது. இதுதான் சிதம்பர ரகசியம்ன்றாரு. நல்லது. இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயின் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இப்போது பரீட்சைக்கான நேரம் மிகவும் அருகாமையில் இருக்குது. எனவே முயற்சி செய்து தனக்கும் மற்றும் அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும், படிக்க வேண்டும் மற்றும் படிப்பிக்க வேண்டும். தானம் வீட்டிலிருந்து தான் துவங்குகிறது. 2வது பாயிண்ட், ஆத்மாபிமானி ஆகி அழியாத உண்மையான வருமானத்தை சேமிப்பு செய்ய வேண்டும். தங்களது ரெஜிஸ்டரை வைக்க வேண்டும். ரெஜிஸ்டர் கெட்டுவிடும் வகையில் எந்த விக்கிரமங்களும் ஆகக்கூடாது. வரதானம், அனைவருக்கும் ஊக்க உற்சாகத்தின் சகயோகம் அளித்து சக்திசாலி ஆக்கிவிடும் உண்மையான சேவாதாரி ஆவீர்களாக. சேவை பண்றது பெருசு இல்லை, எல்லாருக்கும் ஊக்கம் உற்சாகம் ஹெல்ப் பண்ணணும். அதுதான் உண்மையான சேவை சொல்றாரு பாபா. எல்லாரையும் சக்திசாலியாக ஆக்கணும், அதுதான் உண்மையான சேவைன்ட்டு பாபா சொல்றாரு. சேவாதாரி என்றால் அனைவருக்கும் ஊக்கம் உற்சாகத்தின் சகயோகம் அளித்து சக்திசாலியாக ஆக்கக்கூடியவர்கள் தான் சேவாதாரி. இப்போது நேரம் குறைவாக இருக்கிறது, மேலும் படைப்பு அதிகத்திலும் அதிகமாக இப்ப வரப்போறாங்கன்னு சொல்றாரு பாபா. சொல்லிட்டாரு முரளியில. இன்னும் நிறைய பேர் ஏற்கனவே வந்துட்டு தான் இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் வரப்போறாங்க. ஏன்னா துக்கம் அதிகரிக்கும் போது எல்லாம் வருவாங்க, சென்டரை நோக்கி தான் வருவாங்க. ஒரு துளி ஞானம் அது கேட்பாங்க. வந்து இப்ப டைம் கம்மியா இருக்கனால நிறைய பேர் வரப்போறாங்கன்றாரு. நிறைய பேர் வந்து விட்டார்கள் என்றால் அந்த எண்ணிக்கையில் மட்டும் மகிழ்ச்சி பட்டு கொள்ளாதீர்கள். பரவாயில்ல, இவ்வளவு பேர் பிக் ஆயிட்டாங்க, நம்மள மாதிரி எல்லாரும் வந்துட்டாங்கன்னு சந்தோஷம் மட்டும் பட்டுக்காதீங்க. இப்போதான் எண்ணிக்கை அதிகரிக்க போகிறது. எனவே நீங்கள் எடுத்த பாவனைக்கு கைமாறு கொடுங்கன்றாரு. இப்ப நீங்க பாவனை வச்சீங்களா, எல்லாரும் நல்லா இருக்கட்டும், எல்லாருக்கும் இந்த ஞானம் போகட்டும், எல்லாரும் பிகே ஆகட்டும்ட்டு அந்த பாவனைக்கு பதில் உதவி கொடுங்க. வரக்கூடிய பலவீனமான சக்தி இழந்த ஆத்மாக்களுக்கு சகயோகம் அளிங்க. நம்மள மாதிரி தானே அவங்களும் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாங்க. பாபா செலக்ட் பண்ணி அவங்களையும் அவங்கள மாத்துறதுக்கு தான் கூட்டு வந்திருக்காரு. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அவர்களை சக்திசாலியாக ஆக்குங்க, ஆடாத அசையாதவர்களாக ஆக்குங்க. அதாவது பிகேவாவே இருக்கணும், நான் பிகேவாவே போயிடக்கூடாது. அந்த மாதிரி அவங்கள ஆடாத அசையாதவங்கள ஆக்குங்க. அப்போதுதான் உண்மையான சேவாதார் என்று உங்களை சொல்லுவாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. ஸ்லோகன், ஆத்மாவை எப்போது வேண்டுமோ எங்கு வேண்டுமோ மற்றும் எப்படி வேண்டுமோ அப்படி நிலத்திற்க செய்வதுதான் ஆன்மீக ட்ரில் ஆகும்ட்டு சொல்றாரு. இப்போ உடம்புக்கான எக்ஸசைஸ் பண்றோம்ல, உடம்பு நல்லா இருக்கும், அதுக்காக கையை காலை ஆட்டுறாங்க, நடக்கிறாங்க, வாக்கிங் போறாங்க, இல்லை உடம்பு நல்லா இருக்கு. ஆனா மனசு எப்படி நல்லா இருக்கும்? மனசு நல்லா இருக்குன்னா ஆத்மாவன்னு புரிஞ்சுட்டு பாபாவை நினைக்கணும். ஆத்மாவுக்கு ட்ரில் கொடுங்க, ஆன்மீக ட்ரில் எக்ஸசைஸ் பண்ணுங்க. அந்த ட்ரில்லு தான் வந்து நம்ம எப்ப வேண்டுமோ எங்க வேண்டுமோ எப்படி வேண்டுமோ அந்த இடத்துல நிலைச்சிருக்கணும். இப்ப பரந்தாமனா பரந்தாமம், சாக்காரன்னா சாக்காரம், மதுபன்னா மதுபன். அப்புறம் சூட்சும வதனத்துல பாபா கூட இருக்கான்னா அங்க போயிடணும். ரொம்ப நேரம் இருக்கணும்னா அங்கேயே இருக்கணும். கீழே இறங்கி புத்தி வரக்கூடாது. பரந்தாமத்துல ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 10 நிமிஷம் இல்லை, பாபா நிறைய தடவை சொல்லியிருக்காரு. 1 நிமிஷம் 2 நிமிஷம் 4 நிமிஷம் அப்படியே 9 நிமிஷம் வரைக்கும் நீங்க பரந்தாமத்திலே இருக்கிற மாதிரிலாம் பயிற்சி பண்ணுங்க. ரொம்ப நேரம் அந்த நினைவு இருக்கணும். அப்ப என்ன ஆயிடும், கீழே வந்து அப்படியே நமக்கு வந்து அந்த சூட்சும வதனத்தோட ஃபீல் எல்லாருக்கும் வரும். அந்த பரந்தாமத்தினுடைய ஃபீல் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு வரும். ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் அந்த உணர்வுல இருக்கும்போது கீழே வந்து அப்படியே அவ்யக்த வதனமா காட்சியளிக்கும், நம்மளே வந்து ஃபரிஸ்தாவா தெரியும் எல்லாருக்கும். அதுக்குதான் அந்த பயிற்சி செய்யுங்கன்றாரு. ரொம்ப நேரம் செய்யணும். அதனால எவ்வளவு நேரம் வேண்டுமோ எப்போது வேணுமோ எங்கு வேணுமோ போயிடணும். அந்த மாதிரி நிலைச்சிருக்க பண்றதுதான் ஆன்மீக ட்ரில் என்று சொல்றாரு. அவ்யக்த சமிஞ்சை. இப்போது ஈடுபாடை நம்ம அக்னியை முட்டி யோகத்தை ஜுவாலா ரூபமாக்குங்கள். பவர்ஃபுல் மனதின் அடையாளமாவது ஒரு நொடியில் எங்கு வேண்டுமானாலும் அங்கு போய் சேர்ந்து விடுறது தான் பவர்ஃபுல்லான சக்திசாலியான மனசு. சக்திசாலியான மனசுனா கட்டளையிட்டதும் அது எங்க போகணுமோ அங்க போயிடணும்ன்றாரு. மனதிற்கு பறக்க தெரிந்து விட்டால், பழக்கம் ஏற்பட்டு விட்டது என்றால் ஒரு நொடியில் எங்கு வேண்டுமானாலும் அங்கு போய்
சேர்ந்து விட முடியும்ட்டு பாபா சொல்றாரு. இதெல்லாம் கேட்கும்போது சந்தோஷமா இருக்குது. அதாவது மனசுக்கு பறக்க தெரிஞ்சிடுச்சுன்னா, பழக்கம் ஆயிடுச்சு. அப்படியே ஒன்று செஞ்சு 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 பழக்கம் ஆயிடுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம செய்வோம் இல்லையா? அந்த மாதிரி மனசுக்கு நம்ம ட்ரில் கொடுத்து கொடுத்து ஒரு செகண்ட் பறந்தாம ஒரு செகண்ட் சொர்க்கம் அப்படின்ட்டு போய் போய் பழகிடுச்சுன்னா எங்க வேணாலும் மனசு போகுன்றாரு. மனசுக்கு கட்டளையிட்டீங்கன்னா போகும். அந்த அளவுக்கு மனசு நீங்க வந்து அடிமையாக்கணும். ராஜா, ஆத்மா ராஜா மனசை அடிமையாக்கணும்னா நீங்க அது சொன்ன இடத்துக்கு அது போகணும். எப்போதே சாகார வதனத்தில், எப்போதே பரந்தாமத்தில், நொடி பொழுதின் வேகம் மட்டும் ஒரு செகண்ட்ல போயிடணும். இந்த பயிற்சியை அதிகரிங்கன்றாரு. இப்போதே இதை அதிகரிங்க. இதை நம்ம அதிகமா இதை பண்ண பண்ணதான் நம்ம வந்து மாற்றம் ஏற்படும். நம்மளும் மாறுவோம், சுத்தி இருக்கிற உலகமும் மாறும். நிறைய பேர் வந்து பிகே ஆகுறாங்கன்னு சொல்றாருல, அதெல்லாம் இந்த நம்ம செய்ய தான் வருவாங்க. அதனால பாபா அதான் சொல்றாரு, இப்பவே இந்த பயிற்சி செய்யுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமன், நன்றி பரிவாரம்.